நீங்க போர்டு போட்டுக்கிட்டா நீங்க சொல்றது சரிதான் சார். போர்டு நீங்க போர்டு அதெல்லாம் ஒட்டுக்கீங்க போட்டுக்கிறீங்க. வண்டி நம்பரை பாருங்க, கவர்மெண்ட் வண்டி. எனக்கு வண்டி நம்பர்லாம் சொல்லல. வண்டி நம்பர் சொல்ல நீங்க சொல்ல மாதிரி சொல்லலாம். வண்டி நம்பரே எதுவுமே இல்லை. யாரோட வண்டியை ஜப்தி பண்ணுறது அதை சொல்லியிருப்பாங்க. யாருடைய வண்டி நம்பர்லாம் இல்லை. மொத்தத்துக்கு 4 சக்கர வாகனம் 8, அப்பாஸ்ட் கார் 4, இன்கோ கார் 1. ஜீப்போடு போட்டுட்டு பிரைவேட் வண்டி வாங்க வந்து பாருங்கன்ற வந்து பாருங்க. அருள்மிகு திருக்கோயில் நகரத்தார் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு பின்பாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சுமார் 2.5 ஏக்கருக்கு அளவுள்ள நிலங்கள் வந்து நெடுஞ்சாலைத்துறையினால் வந்து கையகப்படுத்தப்பட்டு அதில் வந்து கையகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 2004ஆம் ஆண்டு. 2004ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட மேற்படி நிலத்திற்கு வந்து உரிய இழப்பீடு தொகை கொடுக்க சொல்லி உத்தரவு அளிக்கப்பட்டோம். மாண்புமிகு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், மாண்புமிகு ஸ்பெஷல் தாசில்தார், லேண்ட் அக்விசிஷன் ஆஃபீஸர், நேஷனல் ஹைவே இது அவங்க, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைரக்டர், நேஷனல் ஹைவேஸ் 45B, இது வந்து 3 எதிர்மனதாரர்களாக வழக்கு சேர்க்கப்பட்டு ஆர்பிட்ரேஷன் ஓபி வழக்கு வந்து மாண்புமிகு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு. அந்த ஆர்பிட்ரேஷனுடைய நம்பர் வந்து 5/2012. இந்த ஆர்பிட்ரேஷன் ஓபி அலோவ் ஆகி இந்த பணத்தை வந்து முறையாக தாசில்தார், மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரை அவர்கள் கட்டாத காரணத்தினால மாண்புமிகு 5வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து அருள்மிகு கற்பக விநாயகர் நகரத்தார் ட்ரஸ்ட் அவருடைய ட்ரஸ்டி மூலமாக இபி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மேற்படி இபியுடைய நம்பர் வந்து 157/2023. இந்த இபி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்பும் கூட யாருமே இந்த எதிர்மனதாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர், ஸ்பெஷல் தாசில்தார் யாருமே, நேஷனல் ஹைவே இவங்க யாருமே பணத்தை கட்டுவதற்கு முன் வரல. அதனால் எங்களுடைய வழக்கு அடிப்படையில் ஆர்பிட்ரேஷன் ஓபியில் அவார்டான உத்தரவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த இபி வழக்கு தாக்கல் செஞ்ச 2023 தேதி வரையில் 2,42,69,959 ரூபாய் 13 காசுகள் வந்து எங்களுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரும் பிற எதிர்மனதாரர்கள் இருந்தாங்க. அந்த விஷயத்தை 4 தேதி வரைக்கும் நடைமுறைப்படுத்தாத காரணமாக கிட்டத்தட்ட 3.5 கோடிக்கு மேலே வந்து எங்களுக்கு சேர வேண்டிய இழப்பீட்டுத் தொகை வந்து கொடுக்கப்படாமல் இருந்ததுனால மாண்புமிகு 5வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்திற்கு சொந்தமான அசையும் பொருட்களை வந்து ஜப்தி செய்வதற்காக மனுதாரருடைய ட்ரஸ்டோடைய தற்போதைய நிர்வாகிகள் எல்லாருமே இந்த ஜப்தி நடவடிக்கைக்காக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறோம். சார், அசையும் பொருட்களை பொறுத்த மட்டும் என்னென்ன பொருட்கள்னா, மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய சொந்தமான இனோவா கார், அதுபோக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அம்பாசிடர்ஸ், பொலிரோ கார்ஸ் இதுகளை, அதுபோக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அசையும் பொருட்களான ஏசி, டேபிள்ஸ், சேர்ஸ், பீரோல்ஸ், கம்ப்யூட்டர் இது எல்லாமே ஜப்தி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். அதனுடைய மொத்த எண்ணங்கள் வந்து பீரோ 200 பீரோ, ஏசி 20 ஏசி, ஸ்டீல் சேர்ஸ் 100, மர பீரோ ஒரு 200, மர நாற்காலி ஒரு 200, ஃபேன் ஒரு 200, கணினி ஒரு 100, லேப்டாப் ஒரு 20, பிரிண்டர்ஸ் ஒரு 50, இந்த மாதிரி அடுத்து ஜீப் வந்து ஒரு 8 ஜீப்பு, அம்பாசிடர் கார் ஒரு 4, கலெக்டருடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இனோவா கார் 1, இதெல்லாம் ஜப்தி பண்ணுறதுக்காக வந்து அதை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசு தான் அதை முடிவு செய்யணும். சார், முதல் அவார்டுன்னு வந்து சார் நாங்கள் இபி ஃபைல் பண்ணுற வரைக்குமான அரியர் அமௌண்ட் வந்து 2,42,69,995 ரூபாய் 13 காசுகள். இப்போ வந்து முன்வட்டியும் பின்வட்டியும் சேர்த்து கிட்டத்தட்ட 3.5 கோடிக்கு மேலே வருது.